Hello friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிரை சமையல். நம்ம இந்த வீடியோல முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து சமைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ முட்டை போண்டாவுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க, 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க. இது 100 கிராம் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இது சமையல் சோடா கண்டிப்பாக போடணும், தேவையான அளவுக்கு உப்பு, 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 4 முட்டையை நம்ம அவிச்சு 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மாவு எப்படி கலந்து வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ போண்டாவுக்கு ரொம்ப முக்கியமே நம்ம இந்த மாவு கலக்கிறதுல தாங்க இருக்குது. தண்ணி விட்டுறாம சரியான பதத்தில் கலக்கணும், இல்லைன்னா எண்ணெயை குடிச்சிரும். நம்ம இப்போ கடலை மாவு எடுத்துக்கிறோம். 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், கலருக்காக மஞ்சள் தூள் போடுறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பஜ்ஜி பவுடர் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் தான் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் போடுறேன். இந்த மாவுக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், 1 சிட்டிகை சமையல் சோடா போட்டாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டி பதமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா சாஃப்டாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். முட்டை போண்டா இப்போ பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமானது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக கலந்து வச்சுட்டோம். கலந்து வச்சு இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை அவிச்சு ஆற வச்சு 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ முட்டையை அவிச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் முட்டையை அவிச்சு ஆற வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவில் இப்போ நம்ம போட்டு ஆயில் சட்டி அடுப்பில் வானலி வச்சு எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இப்படி கட் பண்ணதை எடுத்து இப்படி வச்சு மேலே மாவல்லி போடுங்க. ஏன்னா முட்டை மஞ்சக்கரு நீங்கள் பரட்டினீங்கன்னா மஞ்சக்கரு தனியாக விழுந்துடும். அதனால் நல்லா மாவில் இப்படி துவச்சு வடியை விடாமல் இப்படி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு வேக விடணுங்க. பாருங்கள், அழகான முட்டை போண்டா தயாராகிடுச்சு. எண்ணெய் இழுக்காத நல்ல மொறுமொறுப்பாக சாஃப்டான முட்டை போண்டா தயாராகிடுச்சுங்க. சுவையான முட்டை போண்டா தயாராகிடுச்சுங்க. இந்த முட்டை போண்டா சாஃப்டாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். இந்த போண்டாவை இப்போ பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் முட்டை போண்டா, சுவையான முட்டை போண்டா தயாராகிடுச்சு. இந்த போண்டா செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.